சார் +2 ரிசல்ட் வந்துச்சு, பேரண்ட்ஸும் சரி இல்லை ஸ்டூடெண்ட்ஸும் சரி இப்போ இன்ஜினியரிங் போகணும் அப்படின்னா வேலை கிடைக்குமா, என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறது இருக்கும். ஏஐ தாண்டி வேற என்ன? இன்னைக்கு நான் இப்போ சொன்ன மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இன்னைக்கு வந்து வேலை வாய்ப்பு இன்னைக்கு இல்லை, இன்னும் ஒரு 5-6 வருஷத்தில் இருக்கும். இன்னைக்கு டிரான்ஸ்ஃபார்மர் பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது, டிரான்ஸ்ஃபார்மர் புரிஞ்சிருந்தவங்க கிடையாது. இன்னைக்கு சிவில் இன்னைக்கு ஒரு பெரிய மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து செய்யறதுக்கு ஆள் கிடையாது. எந்த டிசிப்ளின் எடுத்தாலும் இன்னைக்கு வேலை வாய்ப்பு இந்த 5 வருஷத்தில் நிச்சயமாக வரும். ஏன்னா நம்ம கண்ட்ரி இன்னைக்கு வந்து $1 trillion எக்கானமி ஆனதுன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது, ரோடு தேவைப்படுது, ஃப்ளைட்டு தேவைப்படுது, இன்னைக்கு ஏரோஸ்பேஸ் தேவைப்படும். ஏரோஸ்பேஸுக்கு உள்ள இன்னைக்கு அதுக்குள்ள எம்பெடட் கம்ப்யூட்டிங் தேவைப்படும். இப்போ ராக்கெட் ஸ்பேஸ் பெருசாக ஓப்பன் ஆகிருக்கு, அதுக்கு ஏரோஸ்பேஸ் தேவைப்படுது, எலக்ட்ரானிக்ஸ் தேவைப்படுது, ரொபோட்டிக்ஸ் தேவைப்படுது, மெட்டலர்ஜி தேவைப்படுது. ஸோ எந்த டிசிப்ளின் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கணும். எல்லா டிசிப்ளின்லையும் வேலை உண்டு, ஆனால் படிக்கணும், வாத்தியார் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்காம படிக்கவும் படிக்காமல் நம்ம வந்து வேலை கிடைக்கலன்னா வேலை கிடைக்காது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் இன்னைக்கு இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வந்து ஐஐடி பசங்களுக்கு எங்களால் முடிஞ்சது நல்லா சொல்லிக் கொடுக்குறோம். அதே டைம் இப்போ வந்து ஸ்வயம் ப்ளஸ்லாம் எடுத்திருக்கோம். ஸ்வயம்னா அது வந்து யார் வேணால் அதில் வந்து ஐஐடியில் என்னென்ன கோர்ஸ் நடத்துகிறோமோ அதெல்லாம் அங்கே போட்டிருக்கோம். அதில் வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணலாம். இப்போ வந்து அதுக்கு தகுவாக ஏசிடிஇ 40% கோர்சஸ் ஆன்லைனில் எடுத்துக்கலாம்னு ரூல் போட்டாங்க. அதனால் இந்த பசங்க அந்த கோர்ஸ் எடுத்தால் அந்த கோர்ஸுக்கு வந்து அசைன்மெண்ட் கொடுக்குறோம், அப்புறம் இங்கே டெஸ்ட்டு கொடுக்குறோம். இங்கே வந்து ப்ராக்டர்டு டெஸ்ட்டு, வீட்டில் டெஸ்ட் இதில் வந்து ஒரு சென்டரில் வந்து டெஸ்ட் எழுதணும். அதுமாதிரி டெஸ்ட் எழுதினா அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல கிரிப் இந்த சப்ஜெக்ட். அப்புறம் ஒரே தடியாக உடனே 15 லட்சம் 20 லட்சம் வேலை தேவையில்லை. அதாவது நாணல் கொடி இருக்குது, அது என்ன ஆகும்னா ஒரே நாளில் ஒரு 4 நாளில் 50 அடி போகும், 10 நாளில் கீழே வந்துடும். பனைமரம் 20 வருஷத்தில் 100 அடி வரும், 100கணக்கான வருஷம் அது. இங்கே இருக்க பனைமரம் சிலதுக்கெல்லாம் நம்ம ஐஐடியில் 200 வருஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம வந்து பனைமரமாக, இதுதான் நான் வந்து இந்த +2 முடித்த மாணவர்களுக்கு என்னோட அட்வைஸ் என்ன, ஒரு ஐஐடி மெட்ராஸோட டைரக்டராக உங்களுக்கு எது பிடிச்சதோ படிங்க, படிக்கிறத ஆசையாக படிங்க, நல்ல கஷடர கற்பவை கற்றப்பின் நிற்க திருவள்ளுவரை நம்ம படிச்சோம். அதாவது ஐஐடி மெட்ராஸ் இல்லை ஏதோ ஒரு ஐஐடியில் சேரணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆசையாக இருக்கும், ஆனால் அது வந்து எல்லாருக்கும் நிறைவேறாது. அந்த மாதிரி இருந்தாலும் கூட ஐஐடிக்குள்ளே வரணும்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்கள் எப்படி வர முடியும்? அதுக்கு தான் நாங்கள் வந்து பிஎஸ் டேட்டா சயின்ஸு, பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம் 2 கோர்ஸ் கொடுத்துருக்கோம். 28,000 பேர் இப்போ அதில் படிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இதுக்கு டிகிரி முடித்தாங்கன்னா அவங்கெல்லாம் அலுமினஸ் ஆஃப் ஐஐடி மெட்ராஸ். சரியா? அதனால் ஐஐடி மெட்ராஸோட டிகிரி வேணும்னா இந்த பிஎஸ் டேட்டா சயின்ஸும் பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டமும் படிங்க. ஏன்னா ரூரல் இந்தியாவில் ட்ரைனிங் கோச்சிங் இல்லை. அந்த கோச்சிங் நான் வந்து 15 லட்சம் பேர் ஐஐடி வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதில் 5,000 பேர் 20,000 பேர் நான் செலக்ட் பண்ணணும்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சா தான் முடியும், வேறு ஒன்றும் வழி கிடையாது அதுக்கு. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறதுல சில இடத்துல கோச்சிங் இல்லைன்னா அவங்களால வர முடியல. இதை பார்த்து தான் நாங்கள் என்ன பண்ணோம், குறிப்பாக ரூரல் இந்தியாவுக்கு நம்ம இந்த பிஎஸ் டேட்டா சயின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இது வந்து சாதாரண கம்ப்யூட்டர் சயின்ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நார்மல் பிடெக் இதுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இதையும் நல்லா திருந்த படித்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸாக படித்தாங்கன்னா பிரமாதமாக வேலை கிடைக்கும். அதான் நான் மூலமாக தான் இந்த பிஎஸ் டேட்டா சயின்ஸுக்கு வர முடியும், பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம் வர முடியும். மிச்சம் பிடெக் ப்ரோக்ராம் வரணும்னா அவங்க அந்த ஜேஇ அட்வான்ஸ் பாஸ் பண்ணி தான் வர முடியும். அதில் வந்திருக்காங்க, போன வருஷம் 3 பசங்க வந்திருக்காங்க, 4 பசங்க வந்திருக்காங்க. பட் மாசாக வரணும்னா ஒரு 100 பேர் 200 பேர் வரணும்னு இந்த பிஎஸ் டேட்டா சயின்ஸ் ஈஸியாக வரலாம். இப்போ கிட்டத்தட்ட இப்போ அரசு பள்ளிமானவர்களை 1000-1100 பேர் இதில் படிச்சிருக்காங்க. அந்த டிகிரி வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் டிகிரி. அது நல்லபடியாக படித்து வந்தாங்கன்னா நிச்சயமாக இங்கே பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற பசங்களுக்கு என்ன வேலை கிடைக்கிறதோ அது பிஎஸ் டேட்டா சயின்ஸ் படித்த பசங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி மும்பை, டெல்லி, இந்த மாதிரி கரக்பூர் எல்லாமே வந்து வேலை வாய்ப்பில் வந்து இளைஞர்களுக்கு வந்து பெரிய அளவில் ஒரு லேக் இருக்குது. ஒரு 25% ஐஐடியில் படித்தவர்களுக்கு வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்காம இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன காரணம்? இல்லை, இது வந்து பிளேஸ்மெண்ட்டுங்கிறது 2 விதம். ஒன்று வந்து பிளேஸ்மெண்ட் வந்து ஜூலை மாதம் கான்வெகேஷன் மட்டும் போகும், ஓகே, அது ஒரு பார்ட். 2வது பார்ட் வந்து இதில் 2 விதமான மாணவர்கள் இருக்காங்க. ஆராய்ச்சி செய்யும் மாணவர்கள், ரிசர்ச் ஸ்காலர்ஸ்,
இந்த நார்மல் கோர்ஸ் பண்ணுற மாணவர்கள் பிடெக் எம்டெக். இந்த ஆராய்ச்சி பண்ணுற மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட கான்வகேஷனுக்கு நிறைய பேருக்கு கான்வகேஷனுக்கு 1 வாரம் 2 வாரம் முன்னாடி தான் அவங்களுக்கு டிகிரியே வரும். ஏன்னா அவங்க வந்து அவங்க டிசி சப்மிட் பண்ணி அது வெளியில் போய் அங்கேருந்து அப்ரூவ் ஆகி வரணும். சரியா? அதனால வந்து அது அந்த டுவர்ட்ஸ் கான்வகேஷன் வரது யாருக்கெல்லாம் ரெஃபரி காமிச்சிருக்கோமோ அவங்களுக்கு ரிமைண்டர் அனுப்புவோம். அப்போ கான்வகேஷன் வருது அந்த பையனுக்கு டிகிரி கொடுத்துலாம் கொடுங்கன்னு சொல்லி அப்படின்னா அந்த லாஸ்ட் மினிட்ல நிறையா நமக்கு செய்யும். அதனால கிட்டத்தட்ட மின் காலத்துலாம் ஒரு 5% 6% ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இருந்தாங்க. இப்போ 40% ரிசர்ச் ஸ்காலர்ஸ். ஒரு 2000 பேர் நான் கிராஜுவேட் பண்ணுறோன்னா இப்போ கிட்டத்தட்ட 800 பேர் கிட்டத்தட்ட ரிசர்ச் ஸ்காலர்ஸாக இருக்காங்க. 35% 40% இருக்காங்க ரிசர்ச் ஸ்காலர்ஸாக. ஸோ அவங்களுக்கும் அவங்க வந்து அந்த ரிசர்ச் ஸ்காலர்ஸ் பொறுத்தவரையில் அவங்க வேலை வந்து அவங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ எம்எஸ் படிக்கிற பையன் பிஹெச்டி போகணுன்னு ஆசைப்படுவான். அதே மாதிரி பிஹெச்டி படித்த பையன் நான் போஸ்ட் டாக்டரல் போகணுன்னு ஆசைப்படுவான். ஸோ நிறைய பேர் அவங்க வந்து முதல்ல வேலை வேணுமா வேண்டாமான்னு யோசிப்பாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து சரி அவங்களுக்கு எல்லாம் கன்சால்டேட் ஆன அப்புறம் அவங்க வேலை இடத்துக்கு மேலே படிக்கிறதுக்கு மேலே ஃபேக்கல்ட்டி ஆகிறதுக்கு அப்படி ஒரு இதுக்கு போவாங்க. ஸோ இந்த டெசிஷன்ஸ் எல்லாமே ஒரு 6 மாதம் ஆகும் அவங்களுக்கு. அதனால் இப்போ வந்து போன வருஷம் கிராஜுவேட் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேலை கிடைச்சதா இல்லையாங்கிறது டிசம்பர் இப்போ 2024 நான் கான்வகேஷன் ஜூலை 19 2024 இங்கே கான்வகேஷன் அதில் நாங்கள் டிகிரி கொடுத்த எத்தனை பேருக்கு வேலை கிடைத்தது அப்படிங்கிறது எனக்கு டிசம்பர் 31 2024 அன்னைக்கு நன்னா தெரியும், நிதர்சனமாக தெரியும். ஏன்னா யாருமே ஐஐடியில் படித்த 6 மாதத்துக்கு மேலே வேலை இல்லாத இருக்காங்களா அப்படிங்கிறது ரொம்ப டவுட். சரிங்களா? ஐஐடி மெட்ராஸ்க்குள்ளே வரணும்னா நான் முதல்வன் திட்டம் வந்து கை கொடுக்குன்னு சொல்கிறீங்க. அது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, என்ன பண்ணலாம்? நான் முதல்வன் திட்டம்ங்கிறது ஒரு கன்சாலிடேஷன் ஆஃப் ஆல் ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அதான் அது பெரிய அச்சீவ்மெண்ட் அந்த விஷயத்தில். அந்த நான் முதல்வனில் நமக்கு என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒன்று நாங்கள் இந்த என்பிடெல் இந்த ஸ்வயம் ப்ளஸோட நாங்கள் டைப் பண்ணியிருக்கோம். ஐஐடி லெவல் கோர்ஸ் எல்லாருக்குமே அவங்களுக்கு கிடைக்கிறது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா அவங்க வந்து காலேஜ் படிக்கிறது ஐஐடியில் எல்லாரும் ஐஐடி இருக்கிறது 2000 சீட்டு. அதனால் எல்லாரும் ஐஐடியில் படிக்கிறது கஷ்டம். பட் அதுக்காக ஒன்றும் இல்லை, எனக்கே ஐஐடி கிடைக்கல பிடெக்கில். அதனால் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு அந்த குறையை போக்குறதுக்கு நாங்கள் இந்த ஸ்வயம் ப்ளஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு எம்ஓயு சைன் பண்ணியிருக்கோம் நான் முதல்வனில். அதனால் நான் முதல்வன் பசங்களுக்கு இந்த ஸ்வயம் ப்ளஸ் படிக்கிற ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிளியனாக இருக்குது. ரெண்டாவது வந்து இப்போ இந்த ஸ்கீமில் நாங்கள் வந்து நிறையா பசங்க இந்த ஜெய் அட்வான்ஸை பாஸ் பண்ணி இப்போ 4 பசங்க போன வருஷம் வந்திருக்காங்க. அது மாதிரி கொஞ்சம் ரூரல் இந்தியாவிலேருந்து வரோம். இப்போ நாங்கள் வந்து நிறையா ஜெய் ட்ரைனிங்கை மல்டி லிங்குவலாக அதை போடுறதுக்கு நிறைய ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அதுபடி போட்டோன்னா இது வந்து நான் முதல்வர் ஸ்கீமில் இருக்கிற பசங்கள்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக 12th ஸ்டாண்டர்ட் பசங்க பார்க்கணும். நான் முதல்வர் கொஞ்சம் அவங்க மோர் இன்ஜினியரிங் அந்த அண்டர் கிராஜுவேட் பசங்க நிறையா பேர் இருக்காங்கல்ல. ஸோ அது பண்ணால் அந்த பசங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும். பிஎஸ் டேட்டா சயின்ஸு இது பற்றி நாங்கள் பிஎஸ் டேட்டா சயின்ஸ் பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் இது நிச்சயமாக எல்லோரும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதனால் நாங்கள் ஊராக ஆள் அனுப்பிச்சுட்டுருக்கோம். ஊராக போய் எங்களுக்கு ஒரு ஆள் இருக்கார் போய் இந்த ப்ரோக்ராமை பற்றி நிறையா பேசி அங்கே இருக்கிற குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணி நீ வந்து ஐஐடி வந்து ஜாயின் பண்ண சொல்கிறோம். ஸோ இதுதான். ஏன்னா அந்த கேம்பஸில் 12,000 மேலே வச்சுக்க முடியாது. ஏன்னா we are ஓவர் க்ரோத். ஓகே. ஸோ எல்லாருக்கும் ஐஐடியோட அனைவருக்கும் ஐஐடிங்கிறது ஆன்லைன் ப்ரோக்ராம் மூலமாக